ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க 2 பேருக்கும் இடையேயான 2வது டெஸ்ட் மேட்ச் முதல் நாள்ல மட்டும் 23 விக்கெட் 2 அணியும் இழந்து மோசமான சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ முதல் நாள்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம். முதல்ல டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி பந்துவீச்சு தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடினாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி. சவுத் ஆப்பிரிக்கா அணியுடைய தொடக்கமே மோசமா இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த மார்க்கரம் 10 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் சிராஜ் போட்ட பால்ல எஸ்சி ஜெய்ஸ்வால்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, எல்கர் 5 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் சிராஜ் போட்ட பால்ல கிளீன் போல்ட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. அந்த அணியை சேர்ந்த டான் இண்டி 17 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும்போது சிராஜ் போட்ட பால்ல கேஎல் ராகுல்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, ஸ்டூப்ஸ் 11 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும்போது பும்ரா போட்ட பால்ல ரோஹித் சர்மாட்ட கேட்ச் கொடுத்து வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த கேஎல் வரினர் அந்த அணியில் அதிகபட்சமாக 30 பாலுக்கு 5 ரன் அடிக்க மார்க்கரம் டெக்கவுட்லையும், மகராஜ் 3 ரன்லையும், ரவாடா 5 ரன்லையும், லுங்கி நெகிடி டெக்கவுட்லையும் அடுத்தடுத்து அவுட் ஆக சவுத் ஆப்பிரிக்கா அணி 23.2 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பெருக்க 55 ரன்கள் மட்டுமே அடிச்சு முதல் இன்னிங்ஸில் 55 ரன்ல ஆல் அவுட் ஆகி மோசமான சாதனையை படைத்தாங்க. இந்திய அணி பந்துவீச்சு தரப்பில் சிராஜ் 9 ஓவர் வீசி 3 மெய்டன் ஓவர் போட்ட 15 ரன்களை விட்டு கொடுத்து 6 முக்கிய விக்கெட்டும், பும்ரா 2 விக்கெட்டும், முகேஷ்குமார் 2 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணாங்க. ஸோ 55 ரன்ல ஆல் அவுட் பண்ணி பின்னர் பேட்டிங் ஆடிய இந்திய அணியுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. இந்திய அணியை சேர்ந்த எஸ்சி ஜெய்ஸ்வால் 7 பாலுக்கு டெக் அவுட்டில் ரவாடா போட்ட பாலை கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போக, அதற்கப்புறம் உள்ள வந்த சுவம் கில் ரோஹித் சர்மாவுடைய பார்ட்னர்ஷிப் ஒரு டீசெண்டாக இருந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து ஒரு 60 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. ஆனால் 14வது ஓவரில் 2வது பால்ல 72 ரன் இந்தியா இருக்கும்போது 2வது விக்கெட்டை ரோஹித் அவுட் ஆயிட்டாங்க. ரோஹித் சர்மா 50 பாலுக்கு 39 ரன் 7 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது பர்கர் போட்ட பால்ல மார்கோ ஜாக்சன் ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததாக சுவம் கில் 55 பாலுக்கு 36 ரன் அடிச்சிருக்கும் போது பர்கர் போட்ட பால்ல மார்கோ ஜாக்சன்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அதுக்கப்புறம் உள்ள வந்து விராட் கோலி பொறுப்பட விளையாடல. சேர் 2 பாலுக்கு டெக் அவுட்டில் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. கேஎல் ராகுல் 33 பாலுக்கு 8 ரன்ல அவுட் ஆகிட்டு வெளில போக, இந்திய அணி 33.1 ஓவர் முடிவில் 153 ரன் அடிச்சு 5 விக்கெட் இழந்திருந்தாங்க. அதற்கப்புறம் வந்து வீட்டில் யாருமே பொறுப்போட விளையாடல. குறிப்பாக சொன்னால் ஜடேஜா 2 பாலுக்கு டெக் அவுட்லையும், பும்ரா 2 பாலுக்கு டெக் அவுட்லையும், சிராஜ் 1 பாலுக்கு டெக் அவுட்லையும் அடுத்தடுத்து அவுட் ஆக, விராட் கோலி 59 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருக்கும் போது ரபாடா போட்ட பால்ல மார்க்கரம்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் பிரதீப் கிருஷ்ணா டெக் அவுட்டில் அவுட் ஆக, இந்திய அணி 34.5 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பெருக்கு 153 ரன் மட்டுமே அடித்தாங்க. அதாவது இந்திய அணி ஒரு கட்டத்தில் 4 விக்கெட்டில் பெருக்கு 153 ரன் அடிச்சிருந்தாங்க. அடுத்த 11 பாலில் 6 விக்கெட்டை இழந்து 1 ரன் கூட அடிக்காமல் 11 பால்ல 6 விக்கெட்டை இழந்து மோசமான சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ இந்திய அணி 34.5 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பெருக்கு 153 ரன் மட்டுமே அடித்தாங்க. ஸோ 100 ரன் பின்தங்கி இருந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களுடைய 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் ஆனாங்க. அந்த அணியை சேர்ந்த எல்கர் 28 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருக்கும் போது முகேஷ்குமார் போட்ட பாலை விராட் கோலிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவரது டெஸ்ட் கெரியரை முடிச்சிட்டார். ஸோ விராட் கோலி அவரை கட்டி அணைச்சி வழி அனுப்புறார். அதுக்கப்புறம் வந்து டானிங் டி ஜார்சி 7 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது முகேஷ்குமார் போட்ட பால கேஎல் ராகுல்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, ஸ்டூப்ஸ் 14 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பால்ல கேஎல் ராகுல்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, முதல் நாள் முடிவில் டேவிட் 6 பாலுக்கு 7 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருந்தாங்க. மார்க்கரம் 51 பாலுக்கு 36 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருந்தாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அணி 17 ஓவர் முடிவில் 3 விக்கெட் பெருக்கு 62 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அணி இந்தியாவை விட 36 ரன் பின்தங்கி இருக்காங்க. இந்த 36 ரன்குள்ள இந்திய அணி மீதம் இருக்கக்கூடிய 7 விக்கெட் எடுத்தா இன்னிங்ஸ் வித்தியாசத்தில் இந்திய அணி இந்த மேட்ச்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த முதல் நாள்ல மட்டும் 2 அணியும் சேர்ந்து 23 விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்துக்கு எதிராக 1993 நடந்த ஒரு போட்டியில் 22 விக்கெட் முதல் நாளில் இழந்து ஒரே நாளில் அதிக விக்கெட் இழந்த லிஸ்ட்டில் 2வது இடம் பிடிச்சிருந்துச்சு. அந்த சாதனையை இந்த போட்டி முறியடிச்சு இந்த போட்டி 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. ஒரே நாளில் 23 விக்கெட் விழுந்த இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்திய அணி இந்த மேட்ச்சில் இன்னிங்ஸ் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.